ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுனால நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலான்னு டிசைட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போகிற வழியில் காளி கோயில் இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டோம். ஃபைனலி கோயில் ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் என்னடா இவ்வளோ கும்பலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் நாளைக்கு திருவிழாவாம். நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால நாங்கள் வந்தோம் கோயிலுக்கு. சரி, பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க, நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடி பூஜை சாமான் வாங்கணும்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு இருந்தான். அப்பா அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னடா காளை மாடெலாம் காமிக்கிறாங்கன்னா, இது ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸான பிளேஸாம், திருநல்லூர் அப்படிங்கிற ஊர். சரி, வாங்கின சாமான்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கப்போ நானும் மறுபடியும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நானும் என் தம்பியும் சரி விளக்கு வாங்கிட்டு பூஜைலாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. விளக்கு ஏற்றிட்டு நான் என் தம்பி ஏற்றலான்னு போனான். ஐயோ வேணாம், நானே ஏற்றுறேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா போய் ஏற்றுனாங்க. அது வரைக்கும் நானும் என் தம்பி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த காலமாடு வேறு எங்களே முறைச்சி பார்த்துட்டு இருந்துச்சு. சரி வேணாண்டா சாமின்னு இங்கிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருந்தோம். விளக்கு ஏற்றி முடித்த உடனே கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போனோம். நிறைய கும்பலாக இருந்துச்சு, போகிறதுக்கு இடம் இல்லை. நாளைக்கு தான் திருவிழா, இன்றைக்கி இவ்வளோ கும்பலாக இருக்குது. சரி ஃபைனலி உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்கவங்கலாம் நின்றுட்டு இருந்தாங்க. உண்டியல் சாமி எல்லாம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் கர்ப்பகத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அவ்வளோக்கா காமிக்கலை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு தீபாவளினெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி வரணும்னு சொல்லி கோயிலை சுற்றி போயிட்டு இருந்தோம். கோயிலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கப்போ தீர்த்தம்லாம் இருந்துச்சு, மரம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு சரி எங்கள் அம்மா நினைக்கிறேன் என்ன எடு அப்படின்னாங்க. எல்லாத்தையும் காமிச்சிட்டு சுற்றி வந்துட்டோம். எங்கள் அப்பா தம்பியும் அங்கே கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து பிரசாதம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கொண்டு வந்த பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு மாலையெல்லாம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தா நாளைக்கு திருவிழானால கடையெல்லாம் வந்துருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு போகாமையா, அதனால் கடைக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் கடை கம்மியாக தான் இருக்குது, நாளைக்கு திருவிழானாங்க நைட்டு தான் நிறையா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இருக்கிறத வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். கொஞ்சம் தான் வாங்க முடிஞ்சிச்சு, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாவே இல்லை. சரி அப்படின்ட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா விராலிமலை தாலுக்கா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் விராலிமலை தாலுக்காவில் இருக்குது. திருநல்லூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது இந்த கோயில். முத்துமாரியம்மன் கோயிலாம். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.